الحمد لله على حلمه بعد علمه وعلى عفوه بعد قدرته ويطلع على الوسات وهم في معاصيهم فيتوب عليهم ويستر عيوبهم وهو كثير الغفران خلق الإنسان وعلمه البيان وهداه بإرسال الأنبياء والرسول ذوي العزم والشأن أحمده على أن بعث علينا سيد الأنبياء خاتم الرسول وأنزل علينا القرآن ووعدنا بالمبشرات والكرامات ودخول الجنان فنشكره شكرا على أن رفع السماء بغير عماد وبسط الأرض ووضع الميزان أشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له لا ضد له ولا ند له وهو الكريم المنان وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله لولاه لما كان وما كان صلى الله عليه وعلى آله وصحبه ما دار القمران أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال عليهم الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, சென்ற வார ஜும்மா உரையின் போது மஸ்ஜிதுகளில் இறை இல்லங்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன, தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதிலே பள்ளிவாசலிலே செய்ய வேண்டிய அமல்கள் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, தொழுகைக்காக, இரண்டாவது குர்ஆன் ஓதுவதற்காக, மூன்றாவது திக்ர் செய்வதற்காக இருக்க வேண்டும் என்று ஒரு நபி தோழருக்கு சொன்னதாக அந்த ஜும்மா உரையிலே ஞாபகப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த வார ஜும்மா உரையில் அது சம்பந்தமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய இருக்கிறோம். திக்ர் என்று சொன்னபோது இன்று நம்மிலே விளங்கி இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன என்றால், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் திக்ர் செய்ய வேண்டும் என்ற ஒன்றும், அதிலேயும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, அஸர் தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்ய வேண்டும் என்பதாகவும் நாம் சில குறுகிய கண்ணோட்டத்தோடு இதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் சரியானதான் என்றாலும் கூட இன்னும் ஆழமான முறையிலே அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இடங்களிலே இந்த திக்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். திக்ர் என்ற வார்த்தை குர்ஆனிலே 100க்கு அதிகமான இடங்களிலே வருகிறது. ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே 70க்கு அதிகமான இடங்களிலே வருகிறது. இப்போ திக்ர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அதற்கு அடுத்து சில அடிப்படையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த அறிவிப்பிலே வருகிறது. அதிலேயும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். பள்ளிவாசலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் மின்கும் தகலல் ஜன்னா, உங்களிலே யார் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் என்று கேட்டார்கள். சஹாபா பெருமக்களிடத்தில் இந்த கேள்வி கேட்டபோது அங்கே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார், யா ரசூலல்லாஹ் நான் போயிருக்கேன் என்பதாக கையை உயர்த்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதட்டப்படுகிறார்கள். சொர்க்கத்துக்கு போய்விட்டு எப்படி வர முடியும், தன்னுடைய மகன் இப்படி சொல்லுகிறாரே என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுகிறது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன்மினுக்கும் சுரிபமினாக அன்ஹாரில் ஜன்னா, சொர்க்கத்து நீரோடைகளிலே தண்ணீர் குடித்தது யார் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ் நான் குடித்திருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொன்னார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கேட்கிறார்கள், மன்மினுக்கும் அக்கலமின் சிமாரில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழ வகைகளை சாப்பிட்டது யார்? உடனே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரே நபர் தான் பதில் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதட்டம் அதிகமாகிறது. தன்னுடைய மகன் மட்டும் இதில் முந்திக் கொண்டு சொல்கிறாரே என்ன என்ற ஒரு அதிர்ச்சி கூட அவர்களுக்கு இருந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மற்ற தோழர்களை பார்த்து விவரத்தை சொல்லுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீ, அப்துல்லாவே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. நான் மூன்று கேள்வி கேட்டேன், அந்த மூன்றுக்கு நீ பதில் சொன்னாய். சொர்க்கத்துக்கு போனது யார்? நான் போனேன் என்று சொன்னாய். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தது யார்? நான் குடித்திருக்கிறேன் என்று சொன்னாய். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை யார் சாப்பிட்டது என்று கேட்டேன், நான் சாப்பிட்டேன் என்று சொன்னாய். அது எப்படி? அக்பிருக்கும், இந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே கவனிக்க வேண்டிய விஷயம். அதற்காகத்தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி என்று அந்த நபி தோழர்களுக்கு நீ விளக்கப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொர்க்கத்துக்கு போனதாக என்னிடத்திலே பல சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் அதை உன்னிப்பாக கவனிப்பேன், ரொம்ப கூர்மையாக கவனிப்பேன். நானும் உங்களோடு சொர்க்கத்துக்கு வந்தது போல உணர்வேன். அந்த அளவிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வேன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்ததாக சொல்வீர்கள், நானும் உங்களோடு வந்து தண்ணீர் குடித்ததாக நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அதில் ஈடுபாடு காட்டுவேன். இப்படி நீங்கள் சொர்க்கத்தை பற்றி என்னென்ன சொல்கிறீர்களோ அதையெல்லாம் நான் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய ஆழமான மனதிலே பதித்துக் கொண்டு நானும் சொர்க்கத்துக்கு வந்ததாக உணர்வேன் என்று பதில் சொன்னார்கள். இப்ப சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஏதோ கேட்டோம் என்ற அந்த அடிப்படையில் இருக்கவில்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதை சொல்லித் தருகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே உன்னிப்பாக கவனியுங்கள். கவனிக்காத பட்சத்திலே அதனுடைய பாதிப்பு நமக்கு மட்டும்தான். எத்தனையோ விஷயங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அது பட்டியல் போட்டு சொல்லலாம். வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்களை இழந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னு தெரியுமா? குர்ஆனை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை சரியான முறையில் கேட்காததுதான் காரணம். கேட்டு நடைமுறைப்படுத்தாததான் காரணம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த வரலாற்று சம்பவம் மூலமாக ஞாபகப்படுத்தினார்கள். இப்போ திக்ர் என்றால் என்ன? குர்ஆனிலே பல இடங்களிலே அது பல பொருட்களிலே வருகிறது. குர்ஆனுக்கு திக்ர் என்று சொல்லப்படும், முந்திய வேதங்களுக்கு திக்ர் என்று சொல்லப்படும், உபதேசம் செய்வதற்கு திக்ர் என்று சொல்லப்படும். இதே போல பல பொருட்களிலே திக்ர் என்ற வார்த்தை குர்ஆனிலே வருகிறது. அதிலே ஒரு வார்த்தை என்ன வருகிறது என்று சொன்னால், சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்திலே 41, 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துகிறார்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, உதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், திக்ரன் கசீரா, அதிகமான முறையிலே திக்ர் செய்யுங்கள். எப்போது? வஸப்பிஹு புக்ரத்தும் வாசீலா, காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை அதிகமான முறையிலே திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். எப்போது திக்ர் செய்ய வேண்டும்? காலையிலையும் மாலையிலையும். காலையிலையும் மாலையிலும் என்று சொன்னால் சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் செய்ய வேண்டும். திருக்குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகள் மூலமாக பலவிதமான துன்பத்துக்கு ஆளான போது, மன உளைச்சலுக்கு ஆளான போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன அற்புதமான வழிமுறை, நபியே காலையிலையும் மாலையிலையும் என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த கவலைகள் எல்லாம் நீக்கப்பட்டது. மனநிறைவான அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே கழித்தார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. இப்ப காலையிலையும் மாலையிலையும் திக்ர் செய்ய வேண்டும். இப்ப நம்முடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆரம்பத்திலே சொன்னதை போல சுபுஹ் தொழுகை சலாம் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டோம். அசருக்கு பின்னால் இதே போல் சொல்லிவிட்டோம். அதற்கு பின்னால் நாம் துஆ கேட்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது, நானும் திக்ர் செய்து விட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். இந்த திக்ரிலே கூட இன்னும் சரியான வழிமுறை பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு செய்தியை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பல தடவை நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். திக்ர் என்று சொன்னால் மன ஓர்மையோடு, ஒரே சிந்தனையோடு எந்த முறையிலே திக்ர் செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். வேக வேகமாக நானும் திக்ர் செய்து விட்டேன், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்து விட்டார்கள், அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்து விட்டார்கள், சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதல்ல திக்ர். அதிலே ஒன்றி போய்விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தார்கள், அதனுடைய பலனை பெற்றார்கள். அல்லாஹ் நமக்கு அதை சொல்கிறான். நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி ஞாபகப்படுத்தப்படுகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயத்திலே 28வது வசனத்திலே இன்னொரு செய்தியை அழுத்தமாக சொல்கிறான். அலா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் அது பெற முடியுமே தவிர அது அல்லாமல் பெற முடியாது. அப்ப எப்படி திக்ர் செய்ய வேண்டும்? அல்லாஹ் அந்த செய்தியை குர்ஆனில் இந்த வசனத்திலே சொல்கிறான் என்று சொன்னால் திக்ர் செய்வதனுடைய அந்த முறையை நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நம் முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட அடிப்படையிலே அவசியமாக நாம் தெரிந்து கொண்டு பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய காலகட்டத்திலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு உண்மை என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை பார்த்து வியந்து போகிறார்கள் என்பதெல்லாம் பல ஜும்மாக்களிலே, பல பயான்களிலே ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம். அதிலே ஒன்றுதான் இந்த திக்ர். சமீபத்திலே ஒரு பத்திரிகையில படித்த ஒரு செய்தி, விரல்கள் மூலமாக மருத்துவம் செய்யலாம் என்பதாக அதிலே தலைப்பு போட்டிருந்தார்கள். விரல்களும் மருத்துவமும். இன்டர்நெட்டில் சென்று நீங்கள் அடித்து பார்த்தால் அந்த செய்தி வரும். விரல்களும் மருத்துவமும். விரல்களை கொண்டு எப்படி மருத்துவம் செய்ய முடியும்? இன்று நாம் சாப்பிடக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் நமக்கு பாதகமானது என்று நமக்கு தெரிந்துதான் சாப்பிடுகிறோம், யாரும் தெரியாமல் சாப்பிடவில்லை. அதற்கு மாற்று வழியை நாம் கையாளுகிறோம். இந்த மாத்திரை சாப்பிட்டால் இந்த மாத்திரை சாப்பிட வேண்டும், இந்த மாத்திரை சாப்பிட்டால் இந்த மாத்திரை சாப்பிட வேண்டும் என்பது போன்ற அந்த மாற்று வழிகளை தெரிந்து கொண்டு மாத்திரைகள் சாப்பிட்டால் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நாம் சாப்பிடுகிறோம். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் இடைப்பட்ட செய்தியாக சொல்கிறேன். வலிகளுக்காக வேண்டி மாத்திரை சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களே சொல்கிறார்கள். ஆனால் நாம் சாப்பிடுகிறோம்.
ஒரு சாதாரண தலைவலிக்கு கடைகளிலே மாத்திரை வாங்கி சாப்பிடுகிறோம். தலைவலி என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய தொடர்புடையாக இருந்தால் அதற்காக சிகிச்சை செய்ய வேண்டியதுதான், அது இல்லை என்பதில்லை. ஆனால் யதார்த்தமாக ஒரு தலைவலி வந்து விட்டால் உடனே கடையில போய் ஒரு மாத்திரை ஏதாவது ஒரு பெயரை சொல்லி அந்த மாத்திரை வாங்கி போடுவார்கள், உடனே அவர்களுக்கு சரியாகிவிடும். இது எப்படி சாத்தியம் என்றால் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த மாத்திரை, ஏதாவது குறிப்பிட்ட பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாத்திரை சாப்பிட்டால் தலைவலி போய்விடும், இந்த மாத்திரை சாப்பிட்டால் உடல் வலி போய்விடும், இந்த மாத்திரை சாப்பிட்டால் வயிறு உபாதைகள் ஏற்படாது என்று நாம அந்த உள்ளத்திலே ஆழமாக சிந்தனையை வைத்துக் கொண்டு அந்த மாத்திரை சாப்பிடுகிறோம், சரியாகி விடுகிறது. வேறு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மாத்திரை நீங்கள் சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு உடனே குணம் கிடைக்காது. காரணம், உங்களுடைய சிந்தனையிலே இந்த மாத்திரை சாப்பிட்டால்தான் குணமாகும் என்ற நிலை இருக்கிறது. எனவே வலிகளுக்காக வேண்டி மாத்திரை சாப்பிடுவதை எவ்வளவு குறைக்க வேண்டுமோ அவ்வளவு குறைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மாத்திரை சம்பந்தமாக என்ன செய்தி என்று சொன்னால், விரல்கள் மூலமாக மருத்துவம் செய்யப்படுகிறது. இப்ப நான் மாத்திரை மந்தை சாப்பிட்டு கொண்டுதான் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் பல தடவை பேசியிருக்கிறேன். இப்ப விரல்களில என்ன மருத்துவம் இருக்கிறது? யதார்த்தமாக விளம்பரத்துக்காக இதை சொல்வார்களா என்றால் இல்லை. இப்ப நீங்களெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறதோ என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம் படித்திருந்தால், அல்லது இனிமேல் படித்தால் ஆச்சரியப்படலாம். இதற்கு என்ன மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேடி அலசி ஆராய்ந்து பார்த்தால், நான் பல தடவை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், நீங்கள் எந்த விஷயத்தை புதிதாக கேள்விப்பட்டாலும் ஆச்சரியப்பட்டாலும் ஆச்சரியப்படாதீர்கள். ஒன்று குர்ஆனிலே இருக்கும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள், அல்லது சஹாபா பெருமக்கள் அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருப்பார்கள். இதற்கு அப்பாற்பட்டு தான் உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பாருங்கள். ஆனால் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அது இல்லை என்ற அர்த்தம் அல்ல. கேளுங்கள், தெரிந்தவரிடத்திலே கேளுங்கள், இப்படி இருக்கிறதா என்று கேளுங்கள், சொல்வார்கள். நீங்க இந்த இதை செய்தியை படித்திருந்தா என்ன நினைத்திருப்பீர்கள்? விரல்கள் மூலமாக என்ன மருத்துவம் இருக்கிறது? நாம் பயன்படுத்தக்கூடிய விரல்களிலே மருத்துவம் இருக்கிறது, கண்டுபிடித்து சொல்கிறார்கள். நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீர்கள், விரல்களில் என்ன மருத்துவம் இருக்கிறது, ஆகா இப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறதோ, நாம் இதை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த சிந்தனையை மாற்றுங்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே ஒரு வரலாற்று சம்பவத்தோடு ஞாபகப்படுத்தினேன். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனியுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை எடுத்து சொல்லுங்கள். எல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். இதை செய், இதற்கு முக்கியத்துவம் கொடு, அதற்கு பின்னால் மருத்துவம் பார். இதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சொல்வதே இல்லை. நாம் கேட்பது குறைவு, கேட்டாலும் அவ்வளவுதான், அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏதாவது ஒன்று என்றால் இப்படி சொன்னார்களே ஜும்மா பயானிலே, இதைத்தான் நாம் செய்து பார்ப்போமே என்ற சிந்தனை வருவது கிடையாது. அப்படி ஒருவேளை ஞாபகப்படுத்தினாலும் இதுவெல்லாம் இரண்டாவது பட்சமாக வைத்துக் கொள்வோம். இப்போது என்ன மாத்திரை இருந்தால் சொல்லுங்கள், சாப்பிடுவோம் என்ற அந்த நிலைக்கு நாம் இருக்கிறோம். இப்படி இருந்தால் எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் செய்து ஆச்சரியப்படுகிறார்கள், செய்கிறார்கள். நாம் சடங்கு சம்பிரதாயத்துக்காக கடமைக்காக செய்கிறோம். சுன்னத் செய்வது, ஹத்னா செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்பதாக நமக்கு தெரியும். நான் மட்டும் செய்கிறோம் என்று ஆச்சரியப்படாதீர்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய படித்த அந்த அறிஞர்கள் எல்லாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹத்னா செய்வது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த படித்த அறிஞர்கள் என்ன அதில் நன்மை இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஓ, இதை செய்தால் இப்படி இருக்கிறது, அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை இதை பார்த்து செய்திருக்கலாம். நமக்கு அது சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடமையாக சுன்னத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்த வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற அடிப்படையில தானே முஸ்லீமாக மூமினாக வாழ்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் எப்படி நாம் முஸ்லீமாக மூமினாக வாழ முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கஷ்டம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிரமம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தான் ஆக வேண்டும். ஹீலர் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். செவி வழி மருத்துவம், தொடு சிகிச்சை மருத்துவம் என்று சொல்வார்கள். தொட்டு பார்த்தே மருத்துவம் செய்வார்கள். இதை பெருசாக பேசிக் கொண்டார்கள்.
அவர் இங்கு வந்தார், அந்த இடத்துக்கு வந்தார், நான் அதிலே பார்த்தேன் இதிலே பார்த்தேன், புத்தகம் போட்டிருக்கிறார்கள், அவர் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அற்புதம், அழகாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தெரியாவிட்டாலும் துணிந்து சொல்லுங்கள். அதற்குண்டான விளக்கத்தை ஆலிம்களிடத்தில், இமாம்களிடத்தில் கேட்டு பெறுங்கள். தெரியாது என்று சொல்லாதீர்கள். ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறார்களா? எங்களுடைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தலைவர் எங்கள் ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று துணிந்து சொல்லுங்கள். தயக்கமே காட்ட தேவையில்லை. அதை ஒருவர் கேட்டுவிட்டு ரொம்ப ஆச்சரியமாக அப்படி இப்படி என்று ரொம்ப பெருசாக பேசினார். எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அது நான் ஜும்மாவில் பேசியிருக்கிறேன். இப்போது அது நோக்கமில்லை என்பதற்காக அதை விட்டு விடுகிறேன். விரல்களில் என்ன மருத்துவம் இருக்கிறது? ஒரு 11 வழியை சொல்லுகிறார்கள். எத்தனை வழிகள்? 11 வழிகள். இப்போ அதெல்லாம் பேரை சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த இடத்துல இருக்கிற இந்த பேரை போட்டு பாருங்கள் என்பதாக ஞாபகப்படுத்தினேன். அந்த பேர்களை நான் சொல்ல விரும்பவில்லை, இப்போது சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. இந்த 11 முறைகள் சொல்லுகிறார்கள். இந்த விரலை வைத்து 11 முறைகளை நீங்கள் கையாளுங்கள். அதற்கு என்ன, உடலிலே என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறதோ அதற்கு இன்னென்ன முறைகள் இருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். தூக்கம் வரவில்லையா, இப்படி செய்யுங்கள். தலைவலியா, இப்படி செய்யுங்கள். வயிற்று வலியா, இப்படி செய்யுங்கள். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா, இப்படி செய்யுங்கள் என்று 11 விஷயங்களை சொல்லுகிறார்கள். நன்றாக பாருங்கள். பெருவிரலையும் கடைசியில் இருக்கக்கூடிய சுண்டு விரலையும் இப்படி வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் இப்படி வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் இப்படி வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் இங்கு வைக்க வேண்டும், இங்கு வைக்க வேண்டும். இப்படி வைத்தால் ஒரு நன்மை, இப்படி வைத்தால் இப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது, இப்படி வைத்தால் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது, இப்படி வைத்தால் ஒரு மருத்துவ குணம். இதெல்லாம் எதிலே இருக்கிறது? இதெல்லாம் எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது? இதுவெல்லாம் எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த விஷயம், ஒவ்வொரு பர்து தொழுகையிலே கடைபிடித்த விஷயம். அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் விளக்கமாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். உடல் சம்பந்தமாக என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ அதற்கு இதிலே குணம் இருக்கிறது. இப்படி வைத்தால் இந்த குணம், அப்படி வைத்தால் அந்த குணம், இப்படி வைத்தால் இந்த குணம். எதை நாம் செய்கிறோம்? ஒவ்வொரு பர்து தொழுகைக்கு பின்னால் இன்ன பிற நேரங்களிலே இதை நாம் ஓதுகிறோம். இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபஜ்ர் தொழுது விட்டோம், இமாம் சலாம் கொடுத்து விட்டார், சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். எப்படி நாம் செய்யக்கூடிய தஸ்பீ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிலர்களை பார்த்தால் இப்படி இப்படி என்கிறார். என்ன தஸ்பீ என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி இப்படி என்கிறார்கள். ஒரு தஸ்பீஹா இப்படி செய்ய முடியுமா? இப்படி நாம் செய்வது சரியில்லை. எதுக்கு தஸ்பீஹ் செய்கிறோம்? ஏன் தொழுகிறோம்? எதற்காக இது கடமையாக்கப்பட்டது? எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? கொஞ்சம் விரும்பி இஷ்டத்தோடு ஆர்வத்தோடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் என்ன? முனாஃபிக்குடைய தன்மை. குர்ஆன் சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒரு முஸ்லீம் அல்லாதவர் செய்வார், இஸ்லாமிய ஈடுபாடு இல்லாத முஸ்லீம் இதை செய்வார். முஸ்லீமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டும், அவர் சொன்னதற்காக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திர்மிதி என்கிற ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. ஹுமைலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர், இது பெண்களுக்கும் பொருந்தும். அவர்கள் சொல்கிறார்கள், தகல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் வந்தார்கள். நஹ்னூ நுஸப்பிஹு பிஸப்ர், அன்றைய காலகட்டத்திலே இந்த பேரித்தம்பழம் கொட்டைகள், சிறிய கற்களை வைத்து தஸ்பீஹ் செய்வார்கள். இப்போ நான் தஸ்பீஹ் மணி செய்கிறோமே, தஸ்பீஹ் மணி வச்சு செய்கிறோமே, இப்போ மிஷின் வர வந்து விட்டது. மிஷின் அந்தந்த முறைப்படி ஒரு தடவை அமுக்கிவிட்டால் கணக்கு பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் 100 தடவை ஓதுங்கள். உருப்படியாக 100 தடவை ஓதுங்கள். குறைந்தபட்சம் 33 தடவை சரியாக ஓதுங்கள். என்ன அதில் அவசரம் இருக்கிறது? இதில் பெண்கள் இன்னும் மோசமாக இருக்கிறார்கள்.
தொலைக்காட்சி பார்த்து கொண்டே தஸ்பீஹ் செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். எதிலே இதை சேர்ப்பது? எங்கே கொண்டு போய் இதை சொல்வது? ஒரு நேரத்தில் ஒரு நன்மை தான் செய்ய வேண்டும். தொலைக்காட்சி பார்ப்பது சரியில்லை என்று விளக்கம் சொல்ல தேவையில்லை. உருப்படியாக உட்கார்ந்து அதை செய்யுங்கள். அல்லது தொலைக்காட்சி பார்த்து தொலையுங்கள். என்ன ரெண்டு நன்மை? இது நன்மையை சேருமா? கொஞ்சமா நாம் இதை சிந்திக்க வேண்டாம். அது தலைவரை மறைத்துக் கொள்வது, ரொம்ப பேணுதலாக இருந்து கொண்டு செய்வது, டிவியை பார்ப்பது, அங்க என்ன நாடகம் போட்டிருக்கிறார்கள், என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த சிந்தனையில சுப்ஹானல்லாஹ் அதில் கணக்கு தெரியக்கூடாது, மறந்துவிடும் என்பதற்காக வேண்டி அந்த கணக்கு பார்க்கக்கூடிய மிஷினை வைத்து அமைக்கிக் கொள்வது. எதிலையாவது சேருமா? இது எதிலையாவது சேருமா? யாராவது சரி என்று சொல்வார்களா? சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். தஸ்பீஹ் செய்தால் முறையாக செய்யுங்கள். அதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விரிவாக பேச முடியாது என்பதற்காகத்தான் சுருக்கமாக ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறேன். ஹுமைலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப நம்ம இனிமேல் கையின் மூலமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். தஸ்பமணி வைத்திருந்தால் அது செய்வது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த மிஷினை தூக்கி வீட்டில் வையுங்கள். எங்கேயாவது குர்ஆனை தூக்கி வைத்திருக்கிறோமே ரமலான் மாதத்தில் எடுத்து ஓத வேண்டும் என்று, அதுபோல தூக்கி அது பக்கத்தில் வைத்து விடுங்கள். அதுபோல குர்ஆனை ரமலான் மாதத்தில் மட்டும் ஓத வேண்டும் என்று ஓதிவிட்டு அந்த செல்ஃபில் உயரமான அல்லது பீரோவில வைத்திருக்கிறோமே அதுபோல தூக்கி வைத்து விடுங்கள். கையிலே ஓதுங்கள். கையிலே ஓதினால் இந்த நன்மை. ஹுமைலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் சிறு கற்களை வைத்து அந்த பேரித்தம்பழ கொட்டைகளை வைத்து நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தோம். பெண்கள் செய்திருக்கிறார்கள், முறையாக செய்திருக்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்கீன், அதை தூர எரியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், தூர எரியுங்கள். அவதா உன்ன அன்குன்ன, அதையெல்லாம் விட்டு விடுங்கள். வலைக்குன்ன பில் அலாமின் வலைக்குன்ன பில் அனாமில், விரல்களை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். இதை விட தெளிவாக என்ன வேண்டியிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்கிறார்கள், விரல்களை கொண்டு, அனாமில் என்று சொன்னால் விரல்கள், விரல்களை கொண்டு தஸ்பீஹ் செய்வதை கடமையாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு இன்னும் சரியான அர்த்தம் என்றால் அதுதான் வலைக்குன்ன, நீங்கள் கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். அனாமில், விரல்களை கொண்டு தஸ்பீஹ் செய்வதை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது செய்யாதீர்கள். நபிகா, அதை கொண்டே தஸ்பீஹ் செய்யுங்கள். மஸ்ஊலாத்தின் முஸ்தந்திபாத்தின், நாளை மறுமையிலே இன்னொரு நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நீங்கள் விரல்களை கொண்டு தஸ்பீஹ் செய்தால் இந்த விரல்கள் அல்லாஹ்விடத்திலே நாளை சாட்சி சொல்லும், பேசும். இது நாளை அல்லாஹ்விடத்திலே பேசும். யா அல்லாஹ், பல சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பர்து தொழுகைக்கு பின்னால் காலையிலையும் மாலையிலையும் உன்னை இந்த அடியார் தஸ்பீஹ் செய்தார், இந்த விரல்களை கொண்டு செய்தார், என்னிடத்திலே இருக்கிறது இந்த விரல்கள், இதை கொண்டு தஸ்பீஹ் செய்தார் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமிதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விளக்கமாக சொல்கிறார்கள், அலைக்குன் நபி தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். இதை நாம் நினைக்கிறோம், எனக்கு இந்த தஸ்பீஹ் தெரியாது, அந்த தஸ்பீஹ் தெரியாது, அதை ஓத தெரியாது, இதை ஓத தெரியாது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறார்கள், ஓதுவதுதான் முக்கியம், நீண்டது பெரியது ஓத வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது, தெரிந்தால் ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபலைக்குன்ன பி தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, வ தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, வ தக்தீஸ் சுப்ஹான மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்வது, வலா தக்ஃபல்ன ஃபதன்சின ரஹ்மத், இதை நீங்கள் புறக்கணித்து விட்டால், சோம்பேறியாக விட்டுவிட்டால் ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்காது. ரஹ்மத் என்றால் காசு பணம் மட்டும் கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட இந்த செய்தியை மட்டும் கவனத்தில் வையுங்கள். இனிமேல் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும்? முறையாக செய்ய வேண்டும். எனக்கு தஸ்பீஹ் சொல்ல தெரியாது, திக்ர் ஓத தெரியாது என்று சொல்லாதீர்கள்.
சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். நிறுத்தி நிதானமாக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன். எப்படி பரிசுத்தமானவன்? அவனுக்கு இணை துணை பெற்றோர்கள் பிள்ளைகள் எதுவுமே இல்லை, அவன் மட்டும்தான் இறைவன், அவன்தான் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன். இவ்வளவு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எப்படி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே? எனக்கு பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்திருக்கிறானே, பேசக்கூடிய வாயை கொடுத்திருக்கிறானே, கேட்கக்கூடிய காதை கொடுத்திருக்கிறானே, பிடித்து எடுக்கக்கூடிய கையை கொடுத்திருக்கிறானே, நடக்கக்கூடிய காலை கொடுத்திருக்கிறானே, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, மனைவியை கொடுத்திருக்கிறானே, பிள்ளையை கொடுத்திருக்கிறானே, வசிப்பதற்கு வீடை கொடுத்திருக்கிறானே. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி நினைக்க வேண்டும்? அவருக்கு கண்ணில்லாமல் தட்டி தடுமாறி சென்று கொண்டிருக்கிறாரே, எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு காது கேட்கவில்லையே, எனக்கு கேட்கக்கூடிய காதை கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ். அவர் சிந்தனை மாற்றத்தால் புலம்பிக் கொண்டிருக்கிறாரே, எனக்கு நல்ல அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு குழந்தை இல்லாமல் தட்டு தடுமாறி கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாரே, எனக்கு குழந்தை கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ். அவர் குடிசை வீட்டிலே ஓட்டை வீட்டிலே மழை பெய்ந்தால் மழை விழுந்து கொண்டிருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கிறாரே, எனக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, எனக்கு மாடி விடை கொடுத்திருக்கிறானே, எனக்கு ஓட்டு விடை கொடுத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ். இப்படி குறைந்தபட்சம் இப்படி நினைத்துக் கொண்டு இந்த திக்ரை ஓதுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற சிந்தனையோடு வாழுங்கள். சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது என்பதான் என்னுடைய அர்த்தம். உங்களுக்கு கஷ்டமா, சிரமமா, பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பள்ளிவாசலுக்கு வாருங்கள், தொழுங்கள். அதற்கு பின்னால் ஒரே சிந்தனையிலே லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது என்ற அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், என்னை படைத்தவன், என்னுடைய நிலைமையை அறிந்தவன், எனக்கு நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்தவன், எனக்கு இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்தவன், அந்த அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குவான். லா இலாஹா இல்லல்லாஹ். இப்படி கையை வைத்து ஓதி பாருங்கள். நிச்சயமாக அந்த திக்ருக்கு மதிப்பு, அந்தஸ்து, பிரதிபலன் உண்டு. உலகியல் ரீதியாக மருத்துவ குணம் சொல்கிறார்களே, விரல்களிலே மருத்துவம் இருக்கிறது, இப்படி ஓதினால் இந்த பலனையும் நாம் உடலிலே பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் இதிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இனி வரக்கூடிய காலத்திலாவது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இலகுவான விஷயங்கள் தான், எல்லாமே மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பாரமாக, கஷ்டமாக, மலை போல நினைத்துக்கொண்டு இதுவெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது என்று நினைத்துக்கொண்டு உலகத்திலே மனைவிச்சை பின்பற்றி சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை பின்பற்றி புறக்கணித்துக் கொண்டு வாழ்கிறோம். அதனுடைய பாதிப்பு உலகத்திலே உண்டு, மறுமையிலே படு பயங்கரமாக இருக்கும். அதற்கு முன்னே நாம் தெரிந்து கொண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகையிலே பேணுதலை கடைபிடித்து ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக உலக வாழ்க்கையும் மறுவுலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்களோ அதை சரியான முறையில் தெரிந்து அந்தந்த முறைப்படி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நம்முடைய குடும்பத்தாரை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.